இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இளம் பெண்ணை கற்பழித்து கொலை செய்த ஆடவனுக்கு மரண தண்டனை. கெடாவில் 2006 ஆண்டு ஜனவரி 14 சுங்கை பட்டாணி கெலாப் சிந்தா சாயாங்கிற்கு அருகே சந்தை நிர்வாகியான சி கெய்யாப் என்ற 25 வயது இளம் பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த பின் கொடூரமாக கொலை செய்த தத்து பிரமுகரான தொழிலதிபரின் மகனான 43 வயதுடைய ஷாரில் ஜாஃபர் என்ற ஆடவனுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை நேற்று கூட்டரசு நீதிமன்றம் நிலைநிறுத்தியது. டத்தோ ஹர்மிந்தர் சிங் தரிவால் தலைமையிலான 3 நீதிபதிகள் குழுவில் இடம்பெற்றிருந்த டத்தோ நாட்டின் ஹசான், டத்தோ அபுபக்கர் ஜெய்ஸ் ஆகியோர் ஷாரில் ஜாஃபரின் மேல்முறையீட்டை ஏகமனதாக நிராகரித்தனர். பாதிக்கப்பட்ட பெண்ணின் மரணத்திற்கு வழிவகுத்த வழக்கின் உண்மைகள் வழக்கத்திற்கு மாறானது. பாதுகாப்பான இடமாக கருதப்படும் பொது இடத்தில் பட்டப்பகலில் கற்பழிப்பு மற்றும் ஓரின புணர்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டு இளம்பெண் கொலை செய்யப்பட்டுள்ளார். அவரது உடலில் 50 காயங்கள் இருந்துள்ளதால் குற்றம் சாட்டப்பட்ட நபர் செய்து கொண்ட மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டு மரண தண்டனை நிலைநிறுத்தப்படுவதாக நீதிபதி டத்தோ ஹர்மிந்தர் சிங் தீர்ப்பளித்தார். சி கெய்யாப்பை கொலை செய்த குற்றத்திற்காக கடந்த 2015 ஆண்டு ஆகஸ்ட் 9 அலோஸ்டார் உயர்நீதிமன்றம் ஷாரில் குற்றவாளி என தீர்ப்பளித்து அவனுக்கு மரண தண்டனையை விதித்தது. 1.35 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான 39 மோட்டார் சைக்கிள்களுடன் மதுபானங்களும் டயர் கிடங்கில் பறிமுதல். கடத்தி வரப்பட்ட 39 மோட்டார் சைக்கிள்களுடன் லைசன்ஸ் இன்றி மதுபானங்களும் பினாங்கு நிபாங் தெபாலில் உள்ள டயர் கிடங்கில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். அவற்றின் மொத்த மதிப்பு 1.35 மில்லியன் ரிங்கிட் ஆகும். இதன் தொடர்பில் 30 வயதுடைய ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் என பேரா சுங்கத்துறையின் இயக்குநர் டத்தோ அப்துல் கஃபர் முகமது கூறினார். ஸ்கை டீம் வகையை சேர்ந்த அந்த 39 மோட்டார் சைக்கிள்களுக்கான சுங்க வரி எதுவும் செலுத்தப்படவில்லை. அந்த கிடங்கில் 3,66,383 ரிங்கெட் வரி செலுத்தக்கூடிய 1,325 லிட்டர் மதுபானங்களும் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இம்மாதம் 13 மாலை மணி 3:30 அளவில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் அந்த பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சீனாவில் இருந்து பிளான் துறைமுகம் வாயிலாக அந்த மோட்டார் சைக்கிள்கள் இறக்குமதி செய்யப்பட்டதாக நம்பப்படுவதாக அப்துல் கஃபர் தெரிவித்தார். சிம்பாங் ரெங்காமில் தென்படும் 15,000க்கும் அதிகமான அரோவானா மீன்கள் பிடித்து மகிழும் உள்ளூர் மக்கள். ஜொஹூர் லாயாங் மற்றும் சிம்பாங் ரெங்காம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள சிற்றோடைகள் மற்றும் கால்வாய்களில் ஆயிரக்கணக்கான அரோவானா மீன்கள் தென்படுகின்றன. சுமார் 2 கிலோகிராம் எடையில் தங்க மற்றும் வெள்ளை செதில்களை கொண்ட அந்த அலங்கார மீன்கள் அருகில் உள்ள கால்நடை குளத்திலிருந்து அடித்து வரப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது. எனவே சுற்றுவட்டார மக்கள் அந்த வாய்ப்பை தவற விடாமல் வலை மற்றும் தூண்டில்களை பயன்படுத்தி அந்த மீன்களை பிடித்து வருகின்றனர். உள்ளூர் மக்கள் மீன்களை பிடிக்கும் காட்சி ஒரு விழாவை போல காட்சியளிக்கிறது. அந்த காட்சிகள் அடங்கிய காணொலி சமூக ஊடகங்களிலும் வைரலாகியுள்ளது. வளர்ப்பு குளத்திலிருந்து அடித்து வரப்பட்ட அந்த மீன்கள் கொத்தாதிங்கியிலும் சுங்கை சாயோங் வரை காணப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே அந்த மீன்கள் தம்முடையது என காம்பவுண்ட் தெங்கா லாயான் பகுதியில் வர்த்தக ரீதியான அரோவானா மீன்களை வளர்க்கும் இங் ஆ பவ் என்பவர் கூறியுள்ளார். கடற்படையின் தேசிய ஹைட்ரோகிராபிக் மையத்தில் அத்துமீறி நுழைய முற்பட்ட 4 ஆடவர்கள் கைது. ஸ்லாங்கூர் கிளான் துறைமுகத்தில் உள்ள கடற்படையின் ஹைட்ரோகிராபிக் என்னும் தேசிய நீராய்வியல் மையத்தில் அத்துமீறி நுழைய முற்பட்ட 4 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த மையத்தின் பிரதான நுழைவாயிலில் அத்துமீறி நுழைந்த 4 பேர் கைது செய்யப்பட்டது குறித்து சம்பவத்தின் போது அங்கு பணியில் இருந்த அதிகாரி ஒருவர் போலீசாருக்கு தகவல் வழங்கியதாக தென்கிளான் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்டென்ட் சாஹுங் போங் ஒரு அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு அருகில் ரோந்து பணியில் இருந்த போலீஸ் அதிகாரிகள் அம்மையத்திற்கு மேல் நடவடிக்கைக்காக விரைந்தனர். தேசிய ஹைட்ரோகிராபிக் மையத்தின் நுழைவாயிலில் பணியில் இருந்த அதன் அதிகாரிகள் சிலர் நுழைவாயிலுக்கு எதிரே சாலையில் வெளிநாட்டவர்கள் என நம்பப்படும் 4 ஆடவர்கள் சுற்றி திரிவதை கண்ட தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதன் பின்னர் நுழைவாயிலுக்கு அருகில் சென்ற அவர்கள் புகைப்படம் எடுப்பதை போல பாவனம் செய்துள்ளனர். அதனால் அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக ஹூங் சொன்னார். கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் 21 வயதிற்கும் 36 வயதிற்கும் இடைப்பட்ட அந்நிய நாட்டவர்கள் ஆவர்.
விஷத்தன்மையை கொண்டிருக்கும் 3 அழகு சாதன பொருட்களுக்கு சுகாதார அமைச்சு தடை. 3 அழகு சாதன பொருட்கள் விற்பனைக்கு சுகாதார அமைச்சு தடை விதித்துள்ளது. அட்டவணையிடப்பட்ட நச்சுத்தன்மை அல்லது மருத்துவ நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் விஷத்தன்மையை அவை உள்ளடக்கி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து சுகாதார அமைச்சு அந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன் வாயிலாக அந்த அழகு சாதன பொருட்களை மலேசியாவில் விற்க இனி அனுமதிக்கப்படாது. மெர்க்குரி அல்லது பாதரசம் கலந்திருக்கும் என்க்ளோயிங் EWSB, கரிஸ்மா கோல்டன் டர்மரிக் கிரீம், SL2 இன்டென்சிவ் ஆகியவையே அந்த அழகு சாதன பொருட்களாகும். சுகாதார அமைச்சின் தேசிய மருந்தக ஒழுங்குமுறை பிரிவு சம்பந்தப்பட்ட அழகு சாதன பொருட்களின் விற்பனை அறிவிப்பை ரத்து செய்ததை சுகாதார தலைமை இயக்குனர் டாக்டர் முகமது ரட்சி அபு ஹசாம் ஒரு அறிக்கையின் வாயிலாக உறுதிப்படுத்தியுள்ளார். 39,800 ரிங்கெட் லஞ்சம் பெற்றதாக சுங்கத்துறையின் 4 அமலாக்க உதவியாளர்கள் மீது குற்றச்சாட்டு. ஒட்டுமொத்தமாக 39,800 ரிங்கெட் லஞ்சம் பெற்றதாக சுங்கத்துறையின் 4 அமலாக்க உதவியாளர்கள் மீது ஷாலாம் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் 49 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. நீதிபதி டாக்டர் அனிதா ஹருண் முன்னிலையில் தனித்தனியாக 43 வயதுடைய முகமது ரெசால் ஒத்மான், 39 வயதுடைய முகமது அனாஃபே சேமான், 39 வயதுடைய முகமது ஷாரில் முகமது ஷுகைமி, 48 வயதுடைய அலியாஸ் மாட் யூசுப் ஆகியோர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அவர்கள் அனைவரும் குற்றச்சாட்டை மறுத்தனர். 15,350 ரிங்கிட் கையூட்டு பெற்றதாக முகமது ரிசால் மீது 9 குற்றச்சாட்டுகளும், 12,600 ரிங்கிட் லஞ்சம் பெற்றதாக முகமது ஹனாஃபி மீது 10 குற்றச்சாட்டுகளும் கொண்டுவரப்பட்டது. மேலும் 8,450 ரிங்கிட் லஞ்சம் பெற்றதாக முகமது ஷாரில் மீது 26 குற்றச்சாட்டுகளும், 3,400 ரிங்கிட் கையூட்டு பெற்றதாக அலியாஸிற்கு எதிராக 4 குற்றச்சாட்டுகளும் கொண்டுவரப்பட்டது. நாட்டில் பதிவு பெற்ற 15,809 கூட்டுறவு கழகங்களில் மொத்தம் 7.2 மில்லியன் பேர் சந்தாதாரர்கள். ரமணன். கூட்டுறவுகளின் முன்னேற்றத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் முக்கிய பங்கினை வலியுறுத்தும் நோக்கத்தில் மலேசிய கூட்டுறவு நிறுவனமான ஐக்மா அனைத்துலக கூட்டுறவு மாநாடு ஒன்றை 2 நாட்களுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. அதில் கலந்து கொண்ட தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு துணை அமைச்சர் மலேசியாவில் தற்போது 15,809 பதிவு செய்யப்பட்ட கூட்டுறவு சங்கங்களின் மொத்தம் 7.2 மில்லியன் பேர் சந்தாதாரர்களாக பதிவு பெற்றிருப்பதாக தெரிவித்தார். அந்த கூட்டுறவுகளில் ஈடுபடும் இளைஞர்களுக்கு இது நன்மையை அளிக்கிறது என டாக்டர் ரமணன் விளக்கம் அளித்தார். CIM எனும் மலேசிய கூட்டுறவு நிறுவனத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட கெஷுவானான் கோஆபரேசி மலேசியா பல்கலைக்கழகமானது இளைஞர்களுக்கு கூட்டுறவு தொடர்பான பட்டப்படிப்பை வழங்குவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே இந்த மாநாடு அனைத்து தரப்பினருக்கும் கூட்டுறவுகளின் வளர்ச்சிக்கும் உந்துதலாக தங்களின் கருத்துக்களை முன்வைக்கும் ஒரு வாய்ப்பாக அமைந்தது. நாடுகளுக்கிடையே நெருக்கமான ஒத்துழைப்பிற்கான இடத்தையும் வேலை முறைகளின் அடிப்படையில் கூட்டுறவுகளை மேம்படுத்துவதற்கான வழிகளை இந்த மாநாடு ஏற்படுத்தி இருப்பதாக அதில் பங்கேற்றவர்கள் பகிர்ந்து கொண்டனர். 2000க்கும் மேற்பட்ட குடியுரிமை விண்ணப்பங்கள் தீர்க்கப்பட்டன. கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் 15வது ஷரத்து பிரிவு 2 கீழ் இவ்வாண்டு மே மாதம் 24ஆம் தேதி வரை நாடு முழுவதிலும் பெறப்பட்ட விண்ணப்பங்களில் 2,373 பேரின் குடியுரிமை விண்ணப்பங்களுக்கு உள்துறை அமைச்சு தீர்வு கண்டுள்ளது. இந்நாட்டின் குடியுரிமையை பெற்ற தாய்மார்களுக்கு வெளிநாடுகளில் பிறந்த பிள்ளைகளின் குடியுரிமை விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டதாக தேசிய பதிவுத்துறையின் தலைமை இயக்குனர் பர்டுல் ஹிஷாம் அலியாஸ் தெரிவித்தார். மடானி அரசாங்கத்தில் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு ஏற்ப அனைத்து விண்ணப்பங்களையும் உள்துறை அமைச்சு அங்கீகரித்தது. வெளிநாடுகளில் திருமணம் செய்தவர்கள் தங்களது திருமணத்தை மீண்டும் மலேசியாவில் பதிவு செய்யாமல் அல்லது திருமணத்தை முறைப்படுத்த தவறியதால் கெடா, கிளந்தான், பெர்லிஸ் போன்ற நாட்டின் எல்லை மாநிலங்களில் பிறந்த பிள்ளைகள் தாமதமாக பதிவு செய்யப்பட்டதாக அவர் கூறினார். திருமணத்தை பதிவு செய்ய தவறியது மற்றும் முறையான வகையில் திருமணம் செய்ய தவறியது போன்ற காரணங்களால் பிறந்த பிள்ளைகள் ஆவணங்கள் இல்லாமல் இருப்பதாக படுல் ஹிஷாம் தெரிவித்தார். தம்பதியரின் ஒருவரில் அனுமதியின்றி வெளிநாடுகளில் செய்யப்படும் 2வது திருமணம் குறித்து உள்நாட்டில் பதிவு செய்யாத காரணத்தினால் அவர்களது பிள்ளைகளை பதிவு செய்வதில் சிக்கல் ஏற்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். ரெம்பாவில் போலீஸ் அதிகாரியின் கையை கடித்து காயப்படுத்திய ஆடவனுக்கு 2,000 ரிங்கிட் அபராதம். போலீஸ் அதிகாரி ஒருவரின் கையை கடித்து பணியை செய்ய விடாமல் இடையூறு ஏற்படுத்திய வேலையில்லா ஆடவன் ஒருவனுக்கு நெகிரி செம்பிலான்
ரெம்பா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் 2000 ரிங்கிட் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தது. 37 வயது முகமது அஜ்லி கமாருடீன் எனும் அவ்வாடவன் தமக்கு எதிரான குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவனுக்கு அந்த அபராதம் விதிக்கப்பட்டது. அபராதத்தை செலுத்த தவறினால் அவன் 5 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என மேஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டார். முன்னதாக கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி நண்பகல் மணி 1:15 வாக்கில் ரெம்பா செம்போங்கில் உள்ள வீடொன்றில் உளவு காப்பரல் பதவி வகிக்கும் அரசாங்க பணியாளரின் பணிக்கு இடையூறு விளைவிக்கும் நோக்கத்தில் அவரது வலது கையை கடித்ததாக அவன் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியிருந்தான். அதே சமயம் அதே நாளில் போதைப் பொருளை உட்கொண்டிருந்த குற்றச்சாட்டையும் அவன் ஒப்புக்கொண்டதை அடுத்து அவனுக்கு 2500 ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்பட்டது. முன்னதாக அவனது வீட்டை சோதனையிட சென்ற போலீசாருக்கு ஒத்துழைப்பு வழங்காமல் இடையூறை ஏற்படுத்தியதற்காக அவன் கைது செய்யப்பட்டான் என்பது குறிப்பிடத்தக்கது. 15 மாடுகளை புலி அடித்துக் கொன்றதால் கால்நடை வளர்ப்போருக்கு 35,000 ரிங்கிட் இழப்பு. ஜெராண்டோட்டிற்கு அருகே 2 பெல்டா செம்பனை தோட்டங்களில் கடந்த 2 ஆண்டு காலமாக 15 மாடுகளை புலி அடித்துக் கொன்றதால் கால்நடைகளை வளர்க்கும் 5 35,000 ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டுள்ளது. புலி தாக்கி வருவதால் தங்களது கால்நடைகளை அடுத்தடுத்து இழந்து வருவதாக பாதிக்கப்பட்ட குடியானவர்கள் தெரிவித்தனர். ஆக கடைசியாக கோத்தகிலாங் எம்பாட் செம்பனை தோட்டத்தில் சுதந்திரமாக மேய விடப்பட்ட தமது மாடுகளில் ஒன்று புலியினால் கடித்து குதறப்பட்டதால் மடிந்ததாக 29 வயதுடைய முகமது சுல்பியா ஹசான் தெரிவித்தார். மாட்டின் முகத்தில் ஏற்பட்ட கடுமையான காயத்தினால் அது இறந்ததாக அவர் கூறினார். தற்போது அங்குள்ள செம்பனை தோட்டங்களில் கால்நடை வளர்ப்பவர்களுக்கு சொந்தமான இதர 40 மாடுகளுக்கும் புலியினால் மிரட்டல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதுவரை தமக்கு சொந்தமான 3 மாடுகள் புலியினால் தாக்கப்பட்டதால் மடிந்ததாக முகமது சுல்பியா கூறினார். பெல்டா செம்பனை தோட்டத்திற்கு அருகே உள்ள காட்டு பகுதியில் இருந்து இறை தேடி வரும் புலியினால் தங்களது கால்நடைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக பலர் தெரிவித்தனர். ஹன்னாயோ பதவி விலக வேண்டும் என கோரிக்கை விடுப்பது நியாயமல்ல. தியோனே சிங். இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரான ஹன்னாயோ அமைச்சரவையில் இருந்து பதவி விலக வேண்டும் என கோரிக்கை விடுப்பது நியாயமல்ல என டிஏபியின் மகளிர் பிரிவு தலைவி தியோனே சிங் தெரிவித்திருக்கிறார். அவர் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி உள்ளார் என விசாரணை நடத்தப்பட்டு உறுதியானால் மட்டுமே விசாரணைக்கு உள்ளாக வேண்டும். எந்த ஒரு விசாரணைக்கும் அவர் ஒத்துழைப்பார். எனவே அவர் பதவி விலக வேண்டும் என கோரிக்கை விடுப்பது நியாயமல்ல என நேற்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் தியோனே சிங் தெரிவித்தார். டிஆர்டி எனப்படும் ஸ்லாங்கூரின் பொது போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தக்கூடிய முன்னோடி திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட 2 நிறுவனங்களில் ஏசியா மொபிலிட்டி டெக்னாலஜிஸ் சென்ட்ரியான் பிரிகட்டும் ஒன்றாகும். ஹன்னாயோவின் கணவர் ராமச்சந்திரனின் ஏசியா மொபிலிட்டி டெக்னாலஜி சென்ட்ரியான் பிரிகட் நிறுவனத்திற்கு நேரடி பேச்சின் மூலம் குத்தகை வழங்கப்பட்டது தொடர்பில் அவர் பதவி விலக வேண்டும் என உரிமை கட்சியின் தலைவரான டாக்டர் பி ராமசாமி விடுத்துள்ள கோரிக்கை தொடர்பில் கருத்துரைத்த போது தியோனே சிங் இதனை தெரிவித்தார்.